தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனங்கள் மனிதர்களுக்கு முன்பாக அழாதீர்கள், மனுஷிக்கு முன்பாக அழாதீர்கள். குழந்தைகளே, உங்களை பெற்றோரை தவிர வேறு யாரிடமும் அழாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் அழுகையை பயன்படுத்தி உங்களை பதப்படுத்தி ரசித்து ருசித்து விடுவார்கள் என்பதிலே எனக்கு மிகவும் வருத்தமாயிருக்கிறது. ஒரு வாலிப பெண் தன் தாய் தந்தை தன்னை மிகவும் கண்டித்தார்கள் என்று வீட்டை விட்டு வெளியே போய்விடுகிறார். நேரமாக ஆக இருள் மூல அவளுக்கு ஒரு சிறு பயம் வருகிறது. எப்படி தங்குவது, எங்கே தங்குவது? இலங்கையிலிருந்து வந்த அந்த பெண், ஒரு வாலிபன் அவளை அழைத்து கொண்டு அவளிடத்தில் சொல்லுகிறான், நான் உன்னை என் வீட்டிற்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி பூட்டிய ஒரு வீட்டை காட்டி, ஐயோ எங்கள் அம்மா அப்பா இங்கே வெளியே போயிட்டாங்க, வீடு பூட்டி இருக்கு, நாளைக்கு தான் வருவாங்க, அதனால் உனக்காக வேணா நான் ஒரு ரூம் எடுத்து அங்கே நம்ம 2 பேரும் தங்கிடலாமா? நாளைக்கு உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து உனக்கு என்ன உதவி செய்யணுமோ என் தாய் தந்தையை கேட்டு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவளை அழைத்து செல்கிறார். அறையிலே அவளை இருக்க வைத்து சாப்பாடு வாங்கி வருகிறேன் என்று வெளியே சென்றவன் சாப்பாடு வாங்கி வந்துவிட்டு மது அருந்தி அவளை தன்னோடு உறவாட வற்புறுத்துகிறான். அந்த பெண் அப்படிப்பட்ட பெண் இல்லை என்ற காரணத்தினாலே அவனை அடித்து தள்ளிவிட்டு இந்த இரவு நேரத்திலே ஓடுகிறான் தன்னை தப்பித்து கொள்ள. கடைசியாக கொரட்டூரிலே தன்னுடைய ஒரு பெண் தோழியின் வீட்டிற்கு இரவு நேரத்திலே தட்டி நடந்ததை சொல்லி வருத்தப்பட்டு அவளோடு தங்குகிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மனிதரிடத்தில் உங்கள் குறைகளை அழுது சொல்வீர்களே ஆனால் மனிதர் உங்களை மானபங்கப்படுத்தலாம். ஒரு ஊழியக்காரனிடத்தில் போய் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உள்ள கசப்பான அனுபவங்களை எல்லாம் சொல்வீர்களே ஆனால் ஒருவேளை அவரும் உங்களை பயன்படுத்த முயற்சி செய்யலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவின் பால் செல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே என்று இயேசுவை நோக்கி அழ வேண்டும். அப்பா, டாடி, உம்மை விட்டா எனக்கு யாருப்பா? நீங்க தான் வழி, நீங்க தான் ஜீவன், சத்தியம்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடம் கதறி பாருங்களேன். இயேசு என்கிற ஒரு வழி உனக்கு எப்போதும் இருக்க. அந்த வழியை நீதான் சென்று அடைய வேண்டும். கடலிலே பேதுரு மூழ்கின பொழுது அவன் பார்த்து அழுதான், ஆண்டவரே, இயேசுவே, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கதறின பொழுது இயேசுவின் கரங்கள் அவனிடத்தில் வந்து மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை எடுத்து தன்னகத்தே வைத்துக் கொண்டார். You can change your life. No one will do it for you. God will help you. நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா நீங்க தாங்க மாத்தணும், யாரும் செய்ய மாட்டாங்க.
கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை இனி எப்படி ஆகுமோ, நான் வருத்தத்திலே இருக்கிறேன், பாரத்திலே இருக்கிறேன், நோயிலே நோக்காட்டிலே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று ஒருவேளை நீங்கள் கதறலாம். உங்கள் கதறலுக்கு ஒரு எல்லை உண்டு. ஆண்டவரை நோக்கி கதறி பாருங்கள். யோவேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவன் இவ்வாறு சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை என் அருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி பயப்படுகிறாயா? மகிழ்ந்து களிகூறு. ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை உனக்கு தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். பணம் இல்லையா? எழுதி கொண்டிரு. பணம் பெறுவதற்கு பணம் வேண்டுமா? உழைத்து கொண்டே இரு, உன்னால் முடிந்தவரை. மீதி அருள்நாதர் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து விடு. ஒப்பு கொடுத்து பார், இயேசு அற்புதங்களை செய்வார். ஒரு காலத்தில் ஒரு சிஎஸ்ஐல பொண்ணு எடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎஸ்ஐல பொண்ணு எடுத்துட்டா ஒரே கருப்பு கருப்பா இருக்காங்க, எல்லாம் மட்டை காஸ்ட் போல இருக்குன்னு. ஆனால் இப்பொழுது பார்ப்பீர்களே, ஆனால் யாரெல்லாம் அப்படி பரியாசம் செய்தார்களோ அவங்க வீட்டில் சிஎஸ்ஐலையும் மற்ற சபையிலையும் பெண்ணு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒருவர் கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க, அடுத்த நாள் இந்து முறைப்படி பண்றாங்க. ஏன்னா அவன் இந்து பொண்ணு அவ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்திலே அவர்கள் வீட்டிலே இவை அனைத்தும் நிகழப் போகிறது என்று தேவனின் சிலுவையை பிடித்து கொண்டு சொல்கிறேன். ஏனென்றால் நீ எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய். பிறரை பரியாசம் செய்வாயானால் நீ பரியாசப்பட்டு போவாய். இந்துக்களிலிருந்து திருமணமான பெண்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற வரலாறை நான் காண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். எனவே ஆண்டவரின் திட்டம் எதுவோ அது நடந்தே தீரும். அதை பரியாசம் செய்ய நீங்கள் யார்? நீங்கள் பரியாசம் செய்யும் பொழுது அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? அவ்வாறு பரியாசம் செய்யும் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் விட்டத்தை எடுத்துவிட்டு அடுத்தவர்கள் கண்ணில் இருக்கும் விட்டத்தை பார்க்க இயேசு உங்களை அழைக்கிறார். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆண்டவரை பார்த்து நேசித்து, டாடி நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெப வீரனையோ ஜெப வீராங்கனையோ நீங்கள் பரியாசம் செய்து அவர்களை அழ வைத்து அவர்கள் கண்ணின் கருமணியை நீங்கள் தொடுவீர்களேயானால் நீங்கள் ஆண்டவரின் கண்ணின் கருமணியை தொடுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் அழுகிற ஒவ்வொரு மகனையும் பார்க்கிறார். இயேசு கண்ணோக்கி பார்க்கிறார். அழுவது அவருக்கு பிடிக்காது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, நாயின் என்ற ஊரிலே ஒரு கைம்பெண் இருந்தார். கணவர் இல்லை, மரித்து போய்விட்டார். ஒரே மகன், அவனும் மரித்து போய்விட்டார். பாடையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள்.
மிகவும் பாரத்தோடு எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு போய்விட்டது. நான் விதவையாயிற்று, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் மிகவும் துன்பப்பட்டு அழுகிறார். இயேசு அவளை பார்த்து மனதுருகி, அழாதே, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அந்த இறந்து போன அந்த வாலிபனை எழுப்புகிறார். உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக இருக்கிறது. Lord said to her, his heart was overflowing with compassion. மிகுந்த இரக்கத்தினால் ஆண்டவரின் இருதயம் இருந்தது என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Don't cry, நீ அழாதே என்று ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னதாய் வேதம் சொல்கிறது. இந்த வேதம் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உண்மை பார்த்து, உன் மகனுக்காய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து, உன் பேரனுக்காய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து, உன் கடன்களுக்காய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து, திருமண தடைகளுக்காய் அழுகிற உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அழாதே. நீ அழுவது எனக்கு பிடிக்கவில்லை. நீ என்னிடத்தில் அல்லவா அழ வேண்டும். எதற்கு மனிதனிடத்தில் போய் அழுகிறாய்? எதற்கு ஊழியக்காரன் போய் அழுகிற? எதற்கு ஊழியக்காரிகிட்ட போய் அழுகிற? உன் மகன் செய்த ஒவ்வொரு பாவத்திற்குமாக அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தண்டனை அடைந்தே தீர வேண்டும். அவன் மனம் மாறவில்லை, நீ ஏன் கதறுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பாவத்திற்காக அழுங்கள், உங்கள் பிள்ளையின் பாவத்திற்காக அழுங்கள். ஆண்டவரை பாருங்கள். நீங்க பெரிய போதகரா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரியா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் கோபத்திற்கு உள்ளாகும் பொழுது அதற்கு கிருபை செய்ய வேண்டியதும் அவர்தான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருப்பாரே ஆனால் உன்னுடைய சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாய் இருக்க செய்வார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இன்றையிலிருந்து கர்த்தருக்கு ஒப்புவித்துதான் பாருங்களேன். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உன்னுடைய சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாய் போவார்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏற்ற காலத்திலே உனக்கு துன்பம் வரலாம், துயரம் வரலாம், வேதனை வரலாம், சொல்லனா கஷ்டங்கள் வரலாம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைகளுக்குள் அடங்கி இருங்கள். யோசேப்பு விற்கப்பட்டான், பள்ளத்தில் தூக்கி எறியப்பட்டான், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். அவன் ஆண்டவரின் கைக்குள்ளே அடங்கி இருந்தான். ஏற்ற காலம் ஒன்று வந்தது. எந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டானோ அந்த அரசன் அவனை கூப்பிட்டு, எனக்கு சற்று கீழே தான் இருக்கிறாய் என்று உயர்ந்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். அதே தேவன் உங்களுக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அழகு பார்க்க இன்று விரும்புகிறார். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்களேன், வாசித்து பாருங்களேன், பிறருக்கு பகிர்ந்து பாருங்களேன். வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.